வெல்கம் டு எஸ்எஸ் ஃபுட் கார்னர். இப்போ நாம நட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் பிஸ்தா எடுத்துக்கோங்க. அரை கப் பாதாம், கால் கப் முந்திரி பருப்பு, அரை கப் சர்க்கரை, அரை கப் நெய், உலர் திராட்சை 10லேருந்து 12. கடாயில் பிஸ்தா சேர்த்துக்கலாம். பிஸ்தாவை 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். மூணு நிமிஷம் ஆனதும் ஒரு பிளேட்டில் தட்டி சூடார விட்டுடலாம். அடுத்து கடாயில் பாதாம் சேர்த்துக்கலாம். அடுத்து பாதாமை 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். மூணு நிமிஷம் ஆனதும் பிளேட்டில் தட்டி சூடார விட்டுடலாம். அடுத்து கடாயில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து முந்திரி பருப்பை மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆனதும் அதே பிளேட்டில் சூடார விட்டுடலாம். இப்போ பவுலில் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து மிக்சியில் சர்க்கரை ஆட் பண்ணி அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணியாச்சு. லட்டு பண்ணுறதுக்கு சர்க்கரை பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பவுடர் பண்ண சர்க்கரையை பவுலில் சேர்த்துக்கலாம். நெய்யும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. சர்க்கரை நெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுலில் இந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்துக்கலாம். அடுத்து உலர் திராட்சையை நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின உலர் திராட்சையை இப்போ பவுலில் சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கையால் உருண்டை பிடிச்சிடலாம். இந்த லட்டு 1 வீக் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான நட்ஸ் லட்டு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.